எப்போவும் ஒரே மாதிரி மசாலா மீன் பொரிச்சு கொடுக்காம இந்த மாதிரி ஒரு தடவை மிக்சியில் மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்கிறங்கிற பார்த்தரலாம். இதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் அரை துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காற்றுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணி இல்லாமல் அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயிலும் அரை மூடி லெமனும் புழிஞ்சு விட்டுக்க போகிறேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அப்படியே நல்லா நைஸாக பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். மீனை ஃப்ரெஷ்ஷாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை பிளேட்டில் வந்து சேர்த்துக்கிறேன். எந்த வகை மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய மீனாக இருந்துச்சுன்னா மட்டும் ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை முழுவதுமாக அப்ளை பண்ணுற மாதிரி எல்லாத்துலேயும் கலந்து விட்டுட்டு அப்படியே வந்து மூடி அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் இருக்கும்போது ஒன்றா தனித்தனியாக எடுத்து மீனை உள்ளே போட்டுட்டு அப்படியே வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா மீன் ஃப்ரை வந்து தயாராகிடும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே ஆம்லெட்டும் பெரிய வெங்காயமும் சேர்த்து சாப்பிட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.